அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு விரதப்பதிவு. என்னங்க இது ஆண்களுக்கு தெரியக்கூடாத ஒரு பூஜையா அப்படின்னு நினைக்கலாம். ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய மிக அற்புதமான செவ்வாய் பிள்ளையாருடைய வழிபாடு தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு விரதம் நம்ம யார் ஒருத்தங்க கடைபிடிக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க அந்த வீட்டில் வறுமை என்பது அடியோடு நீங்கும், நல்லபடியாக செல்வம் சேரும். திருமணமாகாத இளம்பெண்கள் கைம்பெண்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு மாங்கல்யம் அமையும். திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யம், குடும்பத்தில் ஒற்றுமை, செல்வ செழிப்பு, அப்படி கேட்ட வரங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ரொம்ப எளிமையான ஔவையார் விரதம். நிறைய ஊரில் ஔவையார் விரதம் சொல்லுவாங்க, நிறைய இடத்துல செவ்வாய் பிள்ளையார் விரதம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு விரதத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய எல்லா ஒரு விரத வழிபாட்டிலையும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தான் கலந்துக்குவோம். ஆனால் இந்த ஒரு விரதம் மட்டுமே ஆண்கள் பார்க்கக்கூடாது, ஆண்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரகசியமாக ஆண்களுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைப்பிடித்து வந்த ஒரு விரதம் தான் ஔவையார் பிள்ளையார் விரதம். நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு விரதம் பலவித நன்மைகள் நமக்கு தருங்க. இந்த ஒரு விரத கதையை நம்ம நீங்கள் கேட்டாலே போதும் கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த விரதம் நம்ம எப்படி மேற்கொள்கிறது, என்னென்னலாம் செய்யணும், இந்த விரதம் நம்ம எடுத்தால் குடும்பத்துக்கு என்னென்ன பலன்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தகவல்கள் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆடி மாதம், தை மாதம், மாசி மாதம், இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த ஔவையார் பிள்ளையார் விரதமானது நமக்கு அனுஷ்டிக்கப்படுது. அதாவது இப்போ நம்ம தை மாதம் மறந்துட்டால் அடுத்தது மாசி மாதம், மாசி முடிச்சுட்டா அடுத்தது ஆடி மாதம், அப்படி ஏதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு விரதமானது அனுஷ்டிக்கப்படுது. வசதி உள்ளவங்க அந்த 3 மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த எல்லா செவ்வாய்க்கிழமையிலையுமே இது விரதம் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஏதாவது வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் கூட இந்த ஒரு விரதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடைபிடிக்கலாம். இது பண்ணுறப்ப என்ன பண்ணுறவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தெரியாமல், அதாவது ஊரில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாருமா சேர்ந்து வீட்டில் ஒரு வயசானவங்களோட ஒரு வீட்டில் பெண்மணியோட வீட்டில் வச்சு வழிபடுறாங்க. இந்த ஒரு வழிபாடானது நமக்கு ராத்திரிக்கு மேலே ஒரு 10 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறாங்க. இந்த விரதத்தை பற்றி எந்த ஒரு ரகசியம் எந்த ஆண்களுக்குமே தெரியக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இந்த பூஜை அந்த வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரம் பார்த்து தான் நமக்கு இந்த பூஜையானது நடத்தப்படுது. நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், இப்போ இந்த பதிவு போட்டிருக்கீங்களே யூடியூப்பில், அப்போ நிறைய பேர் ஆண்கள் இந்த கதைகள்லாம் கேட்க நேரிடுமே அப்படின்னு நினைக்கலாம். ஆண்கள் கேட்கலாம், ஆனால் நம்ம இந்த வழிபாடு இந்த பூஜைகள்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா வீட்டில், அது எப்போ நடக்குது, நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிற அந்த ஒரு விஷயமே அந்த தடயமே அந்த ஆண்களுக்கு தெரியாதாம். ஏன்னா ஆண்கள் ஊருக்கு போகிற நேரத்தில், வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் தான் இந்த ஒரு பூஜையானது நடக்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த பூஜைகள் எப்படி செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி இந்த விரத கதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஔவையார் ரகசியமாக இந்த விரதத்தை புராண காலத்தில் ஒரு பெண்மணிக்கு சொன்னதாக ஒரு கதை இருக்குது. இந்த விரதத்தின் போது பிள்ளையாருடைய கதைகள் படிப்பாங்க. இந்த ஔவையாருடைய இந்த கதைகள் கண்டிப்பாக படிப்பாங்க. ஒரு தடவை ஔவையார் ஒரு வீட்டில் பசின்னு சொல்லிட்டு உணவு கேட்க போயிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் 7 ஆண்களும் ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும் இருக்காங்க. தாய் தந்தை இல்லாத அந்த வீட்டில் வறுமை, அகோர வறுமை, பசி தாண்டவமாடியது. 7 அண்ணன்மார்களும் கொண்டு வந்த அந்த அரிசியில் அந்த உணவு சமைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு கிடச்சது கொஞ்சோண்டு வெறும் கஞ்சி மட்டும்தான். ஒரே ஒரு பிடி அரிசி மட்டும்தான் இவங்களுக்கு டெய்லி உணவாகவே கிடச்சதான். வறுமை நிலைமையில் உடையெல்லாம் கிழிஞ்சு போயிட்டு அவளால் வெளியில் இந்த ஔவையாருக்கு உணவு பரிமாற முடியல. ஏன்னா வீட்டில் உணவு இல்லை. ரொம்ப தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாப்லையாம். இந்த அழுக சத்தத்தை கேட்டுட்டு ஔவையாரை உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த விரதத்தை இது மாதிரி நீங்கள் கடைப்பிடிங்கன்னு சொன்னதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த கடைப்பிடிக்க வேண்டிய அந்த கொஞ்சோண்டு அரிசி தேங்காய் கூட அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை. அதையும் ஔவையாரே கொடுத்ததாக ஐதீகம் இருக்குது. ஆனால் அந்த அடுப்பை எரிக்கிறதுக்கு நெருப்பு வேணும் பார்த்தீங்களா, அந்த நெருப்பும் அவளிடம் இல்லை. அதனால் அங்கே இருக்க புங்கை மரம், புளிய மரத்துடைய மீது அந்த மரத்து மேலே ஏறி கால் வச்சு அதில் ஏதாச்சும் நெருப்பு கிடைக்குதான்னு தேடி பார்க்குறப்ப ஒரு மயானத்தில் நெருப்பு எறிவதை கண்டு அங்கே போயிட்டு அந்த பிணத்து பக்கத்தில் இருக்க அந்த நெருப்பை எடுத்துகிட்டு விளக்கு ஏற்றி அரிசியை இடித்து கொழுக்கட்டை பிடித்து ஔவையார் சொன்னது மாதிரி அவங்க விரதம் மேற்கொண்டாங்களாம்.
அதனால தான் புங்கை மரமும் புளிய மரமும் இந்த விரதத்துக்கு உதவுது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால, அதோட இலைகள் கொண்டு வந்ததுனால தான், பிணத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்ததால தான் அந்த கொழுக்கட்டைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிண உருவத்தை அந்த கொழுக்கட்டையாக அவங்க படைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதற்கப்புறமேட்டு அந்த பெண் ரொம்ப செல்வ செழிப்போட, ரொம்ப சந்தோஷமாக, குடும்பமானது நல்ல வசதியோ வாய்ப்போடு இருந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த குடும்பமானது நல்லபடியாக ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு திருமணம் முடிஞ்சு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த அண்ணன்மார்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணி போகிறப்ப அந்த பொண்ணு வந்து அவங்களோட அண்ணிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த அண்ணிமார்கள் முறையான இதில் வந்து சரியாக அந்த பிள்ளையார் விரதத்தை கடைபிடிக்கலை. ஏன்னா இந்த உப்பு போடாமல் தான் இதுக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து இந்த கொழுக்கட்டை சமைப்பாங்க. அப்படி உப்பு போடாத இந்த கொழுக்கட்டையை நம்ம எதுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த வரக்கூடிய பிரசாதத்தை எல்லாமே அவங்க தூக்கி போட்டிருப்பாங்களாம். அப்படி அவங்க வந்து உதாசீனப்படுத்தினதுனால அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய வறுமை, ரொம்ப கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போய் திருப்பி வீட்டுக்கு இங்கே வரப்போ தன்னுடைய அண்ணன்மார்களுடைய நிலைமை பார்த்து ரொம்ப வந்து மனசு வருத்தப்பட்டாங்களாம். அன்னைங்க கிட்ட திருப்பி இந்த விரதத்தை கரெக்டாக முறையாக நீங்கள் கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செய்யவும் சொல்லியிருக்காங்க. அந்த அன்னிமார்களும் இந்த விரதத்தை கரெக்டாக செஞ்சதுனால அவங்க இழந்த செல்வங்கள் எல்லாமே திரும்ப கிடைச்சதாக ஐதீகம் இருக்குது. அதனால தான் ரகசியமாக ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் மட்டுமே கடைப்பிடிக்கக்கூடிய விரதம். இந்த விரதத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புங்கை மரம் புளிய மர இலைகள் வந்து இதற்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த இலைக்கு நடுவில் ஒரு செம்பில் தண்ணியை நிரப்பி அது மீது தேங்காவை கும்பம் மாதிரி வைப்பாங்க. எல்லா பெண்களும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள், கொஞ்சம் அரிசி கொண்டு வருவாங்க, தேங்காய் கொண்டு வருவாங்க. அப்படி ஒவ்வொரு பொருட்களாக கொண்டு வந்து அந்த அரிசியை இடித்து மாவாக்கி அப்புறமேட்டு அந்த கொழுக்கட்டை மாதிரி பண்ணி அது உப்பு இல்லாத கொழுக்கட்டை பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறமேட்டு அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட அந்த உருவங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான அச்சில் வந்து கொழுக்கட்டை பிடிச்சி அதற்கப்புறம் விளக்கு ஏற்றி பிள்ளையாரை தனியாக ஆவாகனம் பண்ணி பிள்ளையாருடைய ஸ்லோகங்கள், மந்திரங்கள் இது எல்லாமே சொல்லி பூஜைகளாக நம்ம எல்லாமே தீப ஆராதனைகள் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் அன்றைய இரவே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் படுத்துக்கணும். இப்படி தான் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சாங்க. அன்னைக்கு வந்து யாருக்குமே அவங்க கையால் காசு தானியங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்படி பெண்கள் கடைப்பிடிக்கக்கூடிய இந்த ஒரு விரதத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வேணும், குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல கணவன் மனைவி உறவு இப்படி அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக எளிமையான இந்த ஒரு விரதத்தை நீங்கள் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள். எல்லாரும் நினைக்கலாம், இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோமா, அக்கம் பக்கம் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாருமே இல்லை. அப்படிங்கிறப்ப இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம மட்டும் தான் பண்ணுறோன்னா நீங்கள் தாராளமாக நம்ம வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் ராத்திரியில் இதே மாதிரி எளிமையான முறையில் இந்த ஒரு பூஜையை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் நம்ம பிள்ளையாரை வழிபட்டு இந்த ஔவையார் சொன்ன அந்த கதை இருக்குது பார்த்திங்களா, அந்த கதையையும் இந்த பூஜையில் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்படி ஒரே ஒரு முறை வருடத்திற்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக இந்த எளிய முறையில் நீங்கள் ஒரு பூஜை பண்ணுங்கள். அப்படி தை மாதம் தவற விட்டால் கூட பரவாயில்ல, அடுத்து மாசி மாதம் இருக்குது, ஆடி மாதம் இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் செய்து மட்டும் பாருங்களேன். நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த பதிவு கட்டாயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.